ஹலோ மை டியர் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மேபி என் கண்ணு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வேற 5:30 உங்களை எல்லாம் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா, அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் வந்து ஐ ஹாவ் டு ட்ராவல். ஸோ டிரைவிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் I just connected with you all. First and foremost thing, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய heartfelt thanks, my gratitude to each and every one of you. என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ பெரிய விஷயமா வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் எல்லாம் போட்டு இவ்வளோ ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் கேட்குதா நான் பேசுறது? ஹோப் யூ ஆல் கேன் ஹியர் மீ. யாராவது தம்ஸ் அப் பண்ணால் ஐ வில் பி அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எனக்கு ஐம் வெரி சாரி, ஐ எம் டிரைவிங், என்னால் எல்லா கமெண்ட்ஸுமே படிக்க முடியாது. ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப் ஸோ தட் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். எனிவன்? ஐயோ, யாருக்கும் கேட்கல போல இருக்கே. ஹாப்பி பர்த்டே. எஸ் வி கேன் ஹியர் யூ. ஓகே, டன், பார்த்துட்டேன். ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். எனக்கு அப்படியே வந்து என்னுடைய டேவை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டு இருக்கீங்க எல்லா வருஷமும். அதாவது ஒரு வருஷமும் வந்து உங்களுடைய அன்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஐ ரியலி ஃபீல் ஸோ பிளஸ்ட். சத்தியமாக வந்து என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்கும், எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும், மெனி பீப்புள் வில் லைக் மீ அண்ட் எனக்காக வந்து என்னுடைய ஓகே பார்த்துட்டேன், உங்கள் தம்ஸ் அப் பார்த்துட்டேன். எனக்காக இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போடுவீங்க, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டுலாம் நான் நினச்சதில்லை. பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே திக்குமுக்காடி போயிருக்கேன். உண்மை அதுதான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. என்னை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கீங்க, அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, என்னுடைய ஃபேன்ஸ் எனக்காக வந்து ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிற அத்தனை பேருமே வந்து கவுண்ட் டவுனெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து இன்னும் 29 days, 28 days, 27 days அப்படின்னு டே கணக்கிலேருந்து போய் அதுக்கப்புறம் 12 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு போஸ்ட் போட்டு ஐ சா எவ்ரிதிங். ஓகேங்களா, நான் எதுவுமே மிஸ் பண்ணல, எல்லாத்தையுமே பார்த்தேன். மேபி நான் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ தட் டசன்ட் மீன் ஐ டென்ட் நோட்டஸ். ஓகேங்களா, எல்லாத்தையுமே பார்த்தேன், எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்கிறது, எனக்கு அந்த வார்த்தைகள் வர முடியல. சில ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து நம்ம வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுங்க. ஒன்லி இட் கேன் பி ஃபெல்ட், இல்லையா? ஸோ புதுசாக வந்து நம்ம ஒரு லாங்குவேஜோ இல்லை ஒரு வேர்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த காலக்கேயர்கள் பாஷை மாதிரி நம்ம புதுசாக ஒரு வேர்டு தான் கண்டுபிடிச்சு நான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை வந்து எனக்கு ஒரு வருஷமும் கொடுக்குறீங்க. ஒரு வருஷம் இல்லைங்க, நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய லவ். வாவ். செகண்டாக இன்னொன்று சொல்லணும்னா, எனக்குன்னு இருக்கிற ஃபேன் பேஜஸ் மட்டும் இல்லாமல் அதர் ஃபேன் பேஜஸ் லைக் கப்லாக இருப்பான். எனக்கு குறிப்பாக ஜேபி ஃபேன்ஸ், ஐயோ உங்களை நான் எப்படி சொல்லாமல் இருக்கிறது, அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க எனக்கு. தேங்க்யூ. என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி அவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்ததுன்னா ஸ்கெடியூல் பிரேக் தான். ஓகேங்களா, எனக்கு வந்து அடுத்த ஷூட் வந்து சப்போஸ் டு ஹேவ் on 2nd of May. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாளைக்கு வந்து ஷூட் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் இப்போ ஊருக்கு வந்திருந்தேன். ஓகேங்களா, ட்ராவல் பண்ணியிருந்தேன். இப்போ திடீர்னு வந்து நாளைக்கு ஷூட் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால வழி இல்லாமல் ஐம் ரிட்டர்னிங் பேக். ஸோ ஐம் கோயிங் அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ளூயண்டாக ஒரு இதில்
பேசுறதுக்கு முடியல. அதுக்கு இன்னொரு ரீசன், ஐ காட் அ வெரி பேட் கோல்ட். ஸோ எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. உங்கள் கூட எல்லாம் அப்படியே பேசிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணுறது, ட்ரைவ் பண்ணுறது. எனக்கு பிடிச்ச 2 விஷயத்த வந்து நான் அட் அ டைமில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று டிரைவிங், இன்னொன்று உங்ககிட்ட எல்லாம் பேசுறது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. மேபி எனக்கு ஏதாவது ஒரு பே ஏரியா கிடைச்சதுன்னா, நான் ஹைவேல போயிட்டு இருக்கேன், மேபி ஏதாவது ஒரு பே ஏரியா கிடைச்சதுன்னா ஐ ஜஸ்ட் பார்க் அண்ட் ஐ ரீட் யுவர் கமெண்ட்ஸ். Hope everyone is doing great. எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்தீங்களோ, அதை விட பல மடங்கு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சு இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பிளெஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். தட்ஸ் மை ஒன்லி விஷ் ஆக்சுவலாக. எனக்கு ஏதாவது உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா, ஐ கேன் டூ ஒன்லி திஸ். ஐ கேன் entertain you. And also I can pray for each and every one of you. உங்களுக்கும் வந்து எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை வந்து பல மடங்கா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நான் ஆசைப்படுறேன். ஆக்டர் அவினாஷ் ஜாயின். டக்குன்னு பார்த்தோன்னா அவினாஷ் வந்திருக்கான். ஓகே, வணக்கம். ஹாய் பவி. பார்க்க 2-3 பேர் கண்ணில் படுறாங்க. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஒரு பெரிய ஹாய். ஓகே, இங்கே ஒரு கேப் கிடைக்குது. ஐ ஜஸ்ட் பார்க். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஸ்பாட். லக்கிலி ஒரு பிளேஸ் கிடைச்சது. ஐ கேன் பார்க் அண்ட் ஐ கேன் டாக். ஹாய் ருத்ரன். தேங்க்யூ ருத்ரன் பிரவீன். தேங்க்யூ. ஹாய் எல்லாரும் வந்து எனக்கு வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் யமுனா. பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக நான் பார்த்து பத்திரமா ட்ரைவ் பண்ணுறேன். டிரைவிங்லலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால ஐ வில் பி லைக் வெரி கேர்ஃபுல், வெரி கான்ஷியஸ். ஹாய் பவி. ஹாய். தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஆக்சுவலாக ஒரு வருஷமும் வந்துட்டு என்னுடைய பர்த்டேவை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டே இருக்கீங்க. இந்த வருஷம் அது பயங்கரமாக மல்டிப்ளை ஆகிருக்கு. தேங்க்ஸ் பவி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நீங்கள் கால் பண்ணி விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் again தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ சபி. தேங்க்யூ ஹபிதா. எல்லாருக்கும் நான் ஒருத்தர் பேராக வந்துட்டு படித்து பார்த்து சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன்னா யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் திங் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடக்குதா இப்போதைக்கு? எனிஒன் யாராவது ஷேர் பண்ணுமா? ஒருவேளை நாளைக்கு ஷூட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து லைவ்ல ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல நிறுத்தி பேச வேண்டியதாக இருக்குது. பட் இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஹாய் பிரியா. உங்கள் பேர் சொல்லிட்டேன். சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஆக்சுவலாக. அப்துல், என்ன அக்செப்ட் பண்ணணும் புரியல. when are you going to act in Telugu serial? Even I am waiting. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா definitely I'll come. Hope it happens. பவிய லைவ்ல ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். பவி இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ ஜாயின். மக்கள் ஆசைப்படுறாங்க. ரிக்வெஸ்ட். ஆல்ரெடி இவ்வளோ ரிக்வெஸ்ட் இருக்கா? ஷிட், நான் இப்போ தான் பார்க்குறேன். சாரி, இதை தான் அக்செப்ட் பண்ண சொன்னியா?
ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு இந்த வருஷம் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா ஒரு சரி ஓகே அது எப்போ நான் சொல்லலை, பட் ஒன் ஆஃப் மை அ ட்ரீம், ரொம்ப வருஷமாக ஒரு ட்ரீமாக இருந்த ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஹேப்பனிங் திஸ் இயர். என்னன்னு ஐ கேனாட் ரிவீல் இட் ரைட் நவ். ரொம்ப ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது கொஞ்ச நாளில் ஒரு 2-3 monthஸில் மேபி வெளியில் வரும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஒரு சந்தோஷமான விஷயமும் வந்துட்டு அது நடக்குது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன். இது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னோட டே ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுனால இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு. ராயல் என்ஃபீல்டா ப்ரோ இப்படியெல்லாம் பொசுக்குன்னு கேட்கக்கூடாது. அது என்னன்னு தெரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யூ கோயிங் டு ஆக்ட் இன் ஃபில்ம். ஐ ரியலி விஷ் ஐ கெட் அ சான்ஸ். பட் பார்க்கலாம். உங்களுடைய ரிட்ஸ் என்னன்னு சொல்லு. என்னமோ தெரியாத மாதிரி புதுசா கேட்குற பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ யாரோ ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, வெயிட். இல்லை ஐயோ ஜாலி எதிர்பார்த்தோம். என்ன எதிர்பார்த்தீங்க சுதா ராஜாமணி? தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுடைய மனசு ரொம்ப அழகாக இருக்கு. ஹாய் ஸ்வாதி. ஹாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷ். அது என்னன்னு தெரிஞ்சுக்க மரண வெயிட்டிங். அப்படியே வெயிட் பண்ணுங்க. பட் ஆனால் ஒரு ஹாப்பியான நியூஸ், ஒரு ஹாப்பியான விஷயம் கண்டிப்பா. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து உங்ககிட்ட ஓப்பனாக சொல்றதுக்கு ஆசை தான். ஆனால் அது வந்து அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்னுடைய டே ஸ்பெஷல் ஆக்குனதுனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸை ஷேர் பண்ண, அவ்வளோதான். ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம், ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு வழியா இந்த வருஷம் நடக்குது. பார்ப்போம். என்ன பேபி ஆஜியா? புரியல அப்துல். இவங்க லைவ் வந்தாங்கன்னா ஜாயின். வெயிட், வர மாட்டேங்கிறாங்க அக்செப்ட் பண்ணாலும். Happiest birthday. தேங்க்யூ Happiest so much. birthday. Happiest birthday. ஷூட்டா? நான் ஷார்ட்டுக்கு நடுவுல இருக்கேன். நான் கூப்பிடுறேன் இருங்க. மறுபடியும் I'll join the live. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். I'll தேங்க்யூ I'll so join you much. again. Wait, No give me some issues, no time. issues. Bye, Bye bye. bye. ஸோ தட்ஸ் ஃபார் யூ ஆல். பரவாயில்ல, அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. எங்க எடிட்டர் ஒருத்தர் இருக்கான், ஜாயின் பண்றதுக்கு கேட்டுட்டு இருக்கான். டிக்ளைன் பண்ணிட்டான். அவனே வந்து ரிக்வஸ்ட் அனுப்புவானா, அவனே டிக்ளைன் பண்ணுவானா. அப்துல் அக்செப்ட். ஹாய் சார். தாசர் இது சார். ஹாய் அப்துல். இவர் தான் எங்களுடைய எடிட்டர். ஹாப்பி பர்த்டே நான் வந்து ஹாப்பி தேங்க்யூ பர்த்டே ஸோ மச். நான் வந்து ஏதாவது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் வெட்டி தூக்கி போடுற பர்சன் இவர் தான். சார் இப்ப எல்லாம் சொல்ல மாட்டி விடக்கூடாது. லைவ்ல இருக்கோம், போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். மாட்டி விட்டுக்கிறேன் சார்ஜி. நான் வந்து இவருடைய அட்ரஸும் ஷேர் பண்றேன். அடுத்து யாராவது வந்து ஏதாவது பண்ணோம் அப்படின்னா செஞ்சிருங்க. நான் போறேன், ஒர்க்ல இருக்க. நான் போறேன். மாட்டி அப்படின்னு விட்டீங்க சொல்லக்கூடாது அப்துல். ஆந்தி நாளைக்கு ஷூட்டிங். ஒர்க்ல தான் இருக்கேன் சார். ஒர்க். ஓகே சூப்பர். நம்மளது தானே ஷூட்டிங் வந்துட்டு இருக்கீங்களா நாளைக்கு? ஆமா, திடீர்னு கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்கல்ல. ஆமா. சரி, ஓகே சார். லைவ் என்ஜாய் பண்ணுங்க. பை பை. தேங்க்யூ அப்துல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பவியை ஜாயின் பண்ணுங்க. பவி மேடம் வந்து ஃப்ரீயா இருக்காங்களான்னு தெரியல. பட் ஐ ட்ரை இன்வைட்டிங் ஹர்.
அவங்க ஸ்டில் லைவ்ல இருந்தாங்க அப்படின்னா ஷி மைட் ஜாயின். ஓகேங்களா? உங்களுக்காக ஹாய், நான் என் பெங்களூர். ஹாய் பெங்களூர். ஆனா உங்க பேர் நந்தினின்னு ஏதோ போட்டிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். நம்ம மெசேஜ் மட்டும் ஷோ ஆக மாட்டேங்குதோ. யார் இது? தக்ஷு ஹோம் பேக்ஸ் ஆல் தெரியுதுங்க. நான் தான் படிக்கல. ஏன்னா நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு தெரியாம ஸ்கிப் ஆயிருது. ஸோ அப்படியெல்லாம் இல்லை. ஹாய் உதய். ஹாய் ஹாய். ஒரு 2-3 பேர் கேள்வி எல்லாம் வேற கேட்டிருக்காங்க. பட் எல்லாருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஒன் டி வேல போயிட்டு இருக்கறதுனால ஐ ஹாவ் டு டிராவல். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் கிளம்பி வந்தாதான் வந்து நைட் லேட் நைட் நான் ரீச் ஆக முடியும். ஐ ஸ்டார்டட் ஆஃப் லேட் தான். ஸோ அதனால ஐ ஸ்டார்ட் அகெயின். ஓகே. மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாத்துக்கும் வந்து பெரிய 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 நன்றி நான் சொல்றேன். ரொம்ப சின்சியரான தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். வேற என்ன சொல்றேன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அந்த நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, ஒரு ஸ்பெஷலான நியூஸ். அது என்ன அப்படிங்கறத டெஃபினட்டா சீக்கிரம் ரிவீல் பண்றேன். ஐ ஐ ரியலி ஹோப் ஈவன் யூ ஆல் வில் ஃபீல் ஸோ ஹாப்பி லைக் மீ. நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன், எவ்வளோ ஃபீல் பண்றேன், எவ்வளோ ஒரு மாதிரி அந்த தட் ஃபீலிங் அதுல வந்து நீங்களும் எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வெயிட் ஃபார் இட் ஸ்பெஷலா. ஓகேங்களா? ஸோ ஐ ஸ்டார்ட் அகெயின் இங்கிருந்து. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன், டைம் போறது தெரியாது. அதுவும் இல்லாம நான் வேற கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். இங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஊர்ல இருந்து சென்னை வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான், மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. டு டேக் அ யூ டர்ன். ஹைவேஸ் சன் நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த லைட் ரொம்ப பிடிச்சது. பயங்கரமான டைம்ல ஒரு லைவ் வந்திருக்கும் இல்லையா? Excuse me, guys. Sorry for this. So thank you all. Thank you so much. I love you more. ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சுங்க. இதுல வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. இது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை. உண்மையாலுமே நான் வீட்டில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஒரு நாள் வந்து என்ன எவ்வளோ ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க, எவ்வளோ கொண்டாடி இருக்கீங்க, எனக்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு எடிட்டும், அதுவும் எடிட்னா சாதாரணமா இல்லை. ஒரு கலர் ட்ரெஸ்ல இருந்து தனித்தனியா ஒரு போஸ்ட் பண்றதாகட்டும், இல்ல எங்க இருந்து எல்லாமோ என்ன நானே மறந்த சில ஃபுட்டேஜஸ், நானே மறந்த சில விஷயங்களை வந்து திரும்ப எடுத்துட்டு வந்து என் கண்ணு முன்னாடி அப்படியே அதாவது நான் பாஸ் பண்ண ஒரு ஒரு டைம் லைனை வந்து திரும்ப ரீவைன் பண்ணி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய குடுப்பனேன்னு தான் சொல்லணும். ஐ ஐ தேங்க்யூ ஆல் ஃபார் தட். Thank you for making my day very, very special. It will be like ரொம்ப ஃப்ரெஷ்ஷா என் மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நீங்க எல்லாருமே இருப்பீங்க. இதுல எந்த விதமான ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்றதெல்லாம் இல்லை. ரொம்ப ட்ரூவா, ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன். ஸோ தேங்க்யூ. ஐ லவ் யூ மோர். யா, ஹாப்பி பர்த்டே டு மீ. ஹாப்பி பர்த்டே டு மீ. உங்க சார்பாக இன்னொரு வாட்டி நான் எனக்கே விஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டேக் கேர். பாய் பாய். லவ் யூ ஆல். பாய். லைவ் நான் க்ளோஸ் பண்றேன் இப்போதைக்கு. ஓகே.